ஏண்டா உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காத? உரைக்காது. ரைஸ் தானே சாப்பிட்றீங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? நான்சென்ஸ். இங்க இருந்த சொல்றேன்டா. டேய் அவன் காதுல என்னடா ஓதுற? கொன்னே போடுவேன். பில்டிங் கட்டுறது என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு சடை போட்டு விடுற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கட்டுறது நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங் பில்டிங் பிரிக்காம கட்டணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் எவனாவது ஒரு மூட்டை சிமுண்ட கூட லவட்டிக்கிட்டு போனாலும் பழி ஏன் மேலதான் விழுகும். ஏன்னா ஏன் நிலைமை அப்படி. இங்க பாருங்க, எந்த இலவ பண்ணாலும் இங்கே பண்ணி தொலையுங்கள். எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆடுறேங்கறா? கருவாட்டுக்காரியா? ஆமா. ஏண்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா? மாமா, கருவாட்டுக்காரிங்கிறதுக்கா கேவலமா பேசாத. ஒரு வாட்டி நீ வந்து பாரு, வாழ்க்கை பூரா வாசம் உண்மையிலதான் வீசும். ஏண்டா நாட்ட முடிச்ச பயல்களா, உங்களோட என்னையும் சேர்த்துட்டீங்களா? நான் நாடாண்ட பரம்பரை. ஏதோ என் போதாத காலம் உங்களோட மாரடிக்க வேண்டியது. உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது. எக்கேடு கட்டு போங்க. வேலைக்கு ஆளுக வர்ற நேரமாச்சு, புரிஞ்சதா? சும்மா ஊரக்காத்த கற்பனஞ்சாமி மாதிரி டெம்பரா நிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசுங்க. என்னைக்கு கொண்டு வந்து 7:30 இழுக்க போறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு தான் என் பென்ஸ் கரெக்ட் ஆயிட்டு வந்து. வண்டி பாட்டு எல்லாம் இறங்கி கீழே வாங்க. டேய் கழிச்சுறா பாத்து இறங்குங்கடி. உங்களெல்லாம் வச்சு நான் கட்டடம் கட்டக்குள்ளே ஆயுசு முடிஞ்சிடும். ஏன்னா வேலுச்சாமி பொம்பளை முன்னாடியே நின்னுக்கிட்டு சீக்கிரம் வர மாட்டேன். இறங்கி வாங்க. என்ன காலையில டீ காபி டிஃபன் எல்லாம் முடிஞ்சா இனிமேல் தானா? சாப்பிட்டீங்கல்ல, கிளம்புங்க. விறுவிறுன்னு வேலையை பார்க்கணும். பெரிய பில்டிங் நடத்திட்டு வரேன். இல்லங்க பரவாயில்ல. வா, மெதுவா இறங்கணுமா? இறங்கும் போது எதுக்கு அந்த பிள்ளை மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்கே? என்ன பாப்பா பக்கு பக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் கவலைப்படாத. கண்ணு பார்த்துச்சுன்னா கையை வேலை செய்யணும், புரியுதா? ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியை மட்டும் குடிச்சு ட்ரம்ல ஊத்து. அடுத்த 6 மாசத்துல பில்டிங்கே கட்டிடலாம். என்ன ஏன் கிளவிகளா? நேத்து பார்த்த சீரியலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. கொண்டு வந்து படத்தை கொடுங்க. நீ போய் வாங்கிக்கிறியா இல்ல குடும்பம் ஓடி போய் நான் வாங்கிட்டு வரேன்? நானே போய் வாங்கிக்கிறேன். மேஸ்திரிக்கு புதுசா ஒண்ணு பாத்துட கூடாது. உடனே ஹீரோ நினைப்பு வந்துரும். பாத்துக்கிட்டே இருங்கடி. அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்கடி, அது ஒண்ணுதான் குறைச்ச. ஐயோ, இந்த மேஸ்திரி வேலை பாக்குறதுக்கு எங்கேயாவது போய் பண்ணி குட்டி மேய்க்கலாம். காலையில எல்லாத்தையும் ஒன்னாத்தானே வர சொன்னேன். அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ புதுசு இல்லையா? ஆமாயா, நாங்களும் புதுசா இருந்துதான் பழசா இருக்கிறோம். கவர்ச்சிக்க நீ நம்பிதா? காலங்கத்தால என்ன பேசுறா? கொன்றுவேன். இவ எங்கேயா போய் தொலைஞ்சா? மேஸ்திரி வேற திட்ட போறாரு. லேட் ஆயிடுச்சு. யோ மாமா, நீ தேடிட்டு இருக்க பொண்ணு வருது பாரு. எங்க? வா வா வா. ஏன் மாமா இப்படி பறக்குற? அப்படி என்னதான் அவகிட்ட புதுசா பாத்துக்கிட்ட? எல்லா பொண்ணுங்களும் இவள மாதிரி ஆயிட முடியுமா? ஏமா என்ன வேலை நேரத்துல நீ பாட்டுக்கு கால் கெடுக்க நடந்து போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? சாமி கும்பிட்டுட்டு வந்தேங்க. ஏ ராசி கன்னி ராசி, எனக்கு அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணிரு. எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமாதம். என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி பிடிச்சி உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். போ ஏறிக்க. டேய் ஒதுங்கடா. குளிக்காம பாப்பா அழுக்காயிர போகுது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டியில. ஏமா எவ்வளவு நேரம் டென்ஷனாவே பேசிட்டு இருந்த, இப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுற? டேய், டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர். ஓஹோ, சிரிச்சுக்கிட்டே இருந்தா உடலுக்கு பிரஷர். ஏறுங்க. வர்ற இந்த ஆம்பளை பயல்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. இப்ப போறது கட்டட வேலை இல்ல, கம்பெனி வேலை. இடையில காப்பி குடிக்கணும், பச்சி திங்கணும்னு வண்டியை நிப்பாட்ட சொன்னீங்கன்னா கொன்றுவேன். போனோன்னா சிம்ட்டு தான் வாயில பூசுங்க. ஐயா, இன்னைக்கு உங்க ராசிக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு பேப்பர்ல போட்டுருக்கியா? என்னடா எல்லா பேரும் வந்திருக்காங்க? கையே இருக்குதுன்னு ஆளையே கணுங்க. அதோ வந்துட்டாரு. கால் பூசிக்கு பெறுவாங்களா இவங்க? சார் வணக்கம் சார். வாங்க வாங்க. நம்ம சாமி வந்துட்டார்ல. என்னையா டெண்டர் ஓப்பன் ஆயிருச்சா? இன்னும் இல்லை சார், இனிமேதான். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்காயா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த டெண்டர் உங்களுக்கு தான். இந்த கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா அவனை காட்டல 1% சேர்த்தே விடுவோம்யா. அது போதும் சார், எனக்கு சந்தோஷமா இரு. இல்லையா
எல்லா அலைக்கும் வந்துட்டானுங்க போல இருக்கு. எவன் வந்தா என்ன, ஆமா. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லு. அந்த எம்பி மீசியை முறுக்கிட்டே பேசுவானே, அவனுக்கு கம்பி கூட சிக்க கூடாது, பாத்துக்கங்க. பாத்துக்கோ. இந்த டெண்டர் மதிவதா பில்டர்ஸ்க்கு ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கானய்யா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த டெண்டர் போனா போகுது, அடுத்த டெண்டர்ல அவனை மண்ணை கவ வைப்போம். ஏன் கவலைப்படுறீங்க நீங்க? என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்புறம் என்ன? வணக்கம் விரும்மாண்டி. பேசுவதை மீறி யாராவது இந்த டெண்டரை எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரோம், வேற வழி. ஏண்டா உன் தகுதிக்கே கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும்போது என் தகுதிக்கு கவர்மெண்ட் என் கையிலடா. இந்த ஜென்மத்துல என்ன மீறி இந்த மாவட்டத்துல ஒரு வேலை எடுக்க முடியாதுடா நீ. ஆணவத்துல ஆடாதடா. ஆ? நீ நான் ஒரே லெவல் தான்டா படிச்சிருக்கான். 5வது கூட தாண்டல, ஐஏஎஸ் படிச்ச மாதிரியே பேசுறான் பாரு. அந்தஸ்துலையும் பணத்திலையும் 2 பேரும் ஒரே லெவல் தான்டா இருக்கான். ஆனா ஆளுகளை வளைக்கிறதுல உங்க கூட என்னால ஜெயிக்க முடியல. அது ஒன்ன மட்டும் வச்சு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே போவிட மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மண்ணக்கவ வைக்கல, நான் விரும்பாண்டிலடா. டேய், எப்பவும் நீ எனக்கு ஆண்டிதான்டா. இதுல சவால் வர மீசையெல்லாம் முறுக்கி ஒன்னும் பிரயோசனத்துக்கு ஆகாது. ஏய், விட்றா உன்னை வச்சுக்கிறேன். சப்பாரிக்காரனை மாத்து, இல்லையா, எல்லாம் உன்னால சரியா இப்படி இருக்கும். ஆயிப்போச்சு. நீ வாயமுடா. நல்லா தான் இருக்கு, ஏசி எதுவும் சரியில்லையா, மூடி இருக்கா. பீச்சுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளியல போறோம், அப்புறம் மயாஜாலுக்கு போயிட்டு ஜாலியா படம் பார்க்கணும். இப்போ இந்த படம் பார்க்க வர போறோம். என்ன காயினை சூடு ஏற்றிட்டு இருக்கான்? டேய், காலையில இருந்து எல்லா பையலும் சேர்ந்து ஒரு ரூம்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா உங்க சல்லித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஏன் இப்படி அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அந்த அச்சுவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். இவங்களோட பழகுறது நம்மளுக்கு தான் சில நேரம் ஏடா கூடமா தோணுது. ஆயிசு கரெக்டா லைன்ல வருது. ஹலோ, சொல்லு. 6 நாள் ஆச்சா? மறந்தே போச்சு. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டா கண்டிஷனா வண்டி வந்து சேர்ந்துடும். ராத்திரிக்குள்ள செட்டில் பண்ணிடலாம். ரெடியர். என்ன மாமா, ஒரே ஏடா கூட தானா? பையன் உள்ள கரெக்டா கண்டுபிடிக்குது பாரு. டேய், இது பழைய ஆர்டர்டா. இன்னைக்கு தான் டெலிவரி கொடுக்கணும். புரியுது புரியுது, போய் நல்லா டெலிவரி பண்ணுவாமா. அடச்சி கலவையில் ஊத்துறா. டேய், சிமெண்ட செவுத்துல போடுறான், மண்டையில போடுறான் பாரு. மேஸ்திரி சின்னம்மா கூப்பிடுறாங்க. தம்பிகளா, சின்னம்மா வந்துட்டாங்கப்பா. கொஞ்சம் சீரியஸா வேலை பார்த்து தொலைங்கப்பா. சின்னம்மாளுக்கெல்லாம் உங்களை சுத்தமா பிடிக்காது. ஏதோ நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வண்டூர் டம்பளம் மாதிரி உருண்டு வர்றான் பாரு. வாங்கம்மா வாங்க. என்ன அங்கிள், வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு பாரு இருக்கு? வர பெர்ஃபெக்ட்டா நடந்துக்கிட்டு இருக்குமா? வந்துட்டாங்கடா இட்ல பேச்சு. Stupid. வாங்க வாங்க. தெரியாம என்ன தெரியாம? ஏண்டா திருந்தவே மாட்டியாடா? போட்டோம். ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா? கையிலேயே கழுத்து கீழே இருக்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு. என்னடா சுத்தமா கையிலேயே கழுத்தி மண்டையில போடுற? இங்க வாங்க. குத்துனப்பா, நீ தானே அம்மா கைது போடுன்னு சொன்ன. அங்கிள், இவனுங்களெல்லாம் வேலைக்கு வைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ வேணா வச்சுக்கயா? கவுண்டர். ஏய், நீங்க நம்ம வேலைக்கு ஆப்பு வச்சு அப்பா, இவன் இன்ஜினியர் லெவல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மேடம், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அம்மா 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 அம்மா, இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட எல்லாம் நீங்க பேசலாமா? இதை விட்டுட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்க, டச் பண்ணி பாருங்க. என்ன டைட்டா டச் பண்றாங்க? யார் இது பூசினது? ஒரு மட்டமே இல்லாம இருக்கு. ஐயோ, ஆகாத உண்டாக்கி கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். என்ன பண்றது? சாலிப்போம். அப்பம்மா அவங்க அவசரத்துல பூசிப்பாங்க. இப்ப பாருங்க. டேய், நான் சொன்னீங்களா? என்னடா செவுத்த மேடு மல்லமா பூசிருக்கீங்க? அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாம்டா? நாங்க ஒழுங்கா தான் பூசிருக்கோம். உங்க அம்மா போய் கண்டக்டரை பார்க்க சொல்லு. ஏய், என்ன நக்கலா? நாய் மாதிரி பிச்சை எடுத்து வச்சிரும் பாத்துக்கோ. நன்றி உள்ள பிராணி, நாங்களும் அப்படிதான். சின்னம்மாவுக்கு பிடிக்கலங்குது, ஆனா பேசிக்கிட்டே இருக்கு. இது எதுல போய் முடிய போதா? அவங்க நான் எஜுகேட்டட் ஃபெல்லோஸ்மா. இவங்க பூரா பயகல மரியாதை கட்ட பயகமா. இன்னும் 4 மாசத்துல வேலை முடியட்டும்.
இவங்க எவ்வளவு பெரிய திறமைக்காரனா இருந்தாலும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அடிச்சு பத்தி விட்டுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நினைச்சு என் மேல நீங்க கோவப்படக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக அவனுங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போக சொல்றீங்களா? வேற என்னமா செய்யுது? சீக்கிரம் தண்ணியை ஊத்திட்டு போ. ஏன் முருகேஸ்வரி சீக்கிரம் வா, நடையப்பாரு. ஆமா, இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு. இது வரைக்கும் நான் இங்க பார்த்ததே இல்லையே. புது அப்பாயின்மெண்ட்மா, இப்பதான் சேர்ந்து 2 நாள் ஆகுது. ஓ, உன் பேர் என்ன? கேக்குறேன்ல. அஞ்சம்மா. இந்த ஊர் தானா? வெளியூர். அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அப்பா அம்மாவெல்லாம் இல்லம்மா, பாவம் ஒரு விபத்துல எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.